Hi friends, if you fail to plan, you plan to fail. நீங்கள் திட்டமிட தவறினால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அதுக்கு தான் நிறைய பேர் எக்ஸாமுக்கு சரியாக பிளான் பண்ணாமல் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ எக்ஸாம் எப்படி பிளான் செய்யணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு டைம் தரணும், லாங் ஆன்சர் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா மறக்காமல் இருக்கும், நோட்ஸ் எப்படி தயார் பண்ணணும், பரீட்சைக்கு எப்படி படிக்கணும், காலையில் படிக்கணுமா இல்லை மாலையில் படிக்கணுமா, சோஷியல் மீடியாவில் இருந்து டிஸ்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோவில் இப்போ சொன்ன எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்ல போகிறேன். இன்னும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி டாப் ஸ்டூடெண்ட்டாக மாறினாங்க என்ற ரகசியத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் எழுதி வைங்க. நீங்கள் எங்கே உட்கார்ந்து படிப்பீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் எழுதி வச்சதை உங்கள் கண்ணில் படும்படி ஒட்டுங்க. உன் லட்சியம் எப்போவுமே உன் கண் முன்னாடியே இருக்கணும். உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கணும். டைம் டேபிள் உங்கள் நேரத்துக்கு ஏற்ப கரெக்டான முறையில் ரெடி பண்ணணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்கும் என்று பார்க்கணும். மாதத்திற்கு 30 நாள் என்றால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 10 மணி நேரத்துக்கு டைம் டேபிள் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 10 மணி நேரத்துக்கு 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்னா அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு எப்படி டைம் டேபிள் போடணும் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு டைம் டேபிள் போட்டிருப்பாங்கன்னு நீங்களும் அந்த டைம் டேபிள் காப்பி பண்ணாதீங்க. உதாரணத்திற்கு உங்கள் ஃப்ரெண்டு இந்த டைம் மேக்ஸ் படிக்கிறாங்கன்னா நீங்களும் மேக்ஸ் படிக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும்னு நீங்களே ஆலோசனை செய்யுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும் என்று உங்களுக்கு தான் தெரியும். பேசிக் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். எல்லா சப்ஜெக்டிலும் மார்க் சமமாக எடுக்கணும். இது எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நல்லா வருமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் கம்மியாக தரணும். இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் டைம் டேபிள் எப்படி தரணும்னா, உங்களுக்கு நல்லா வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு டைம் குறைத்து கொண்டு வராத சப்ஜெக்ட்டுக்கு டைம் அதிகப்படுத்தணும். ஒரு நாளைக்கு படிப்பதற்கு 10 மணி நேரம் டைம் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருமானா நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த 10 மணி நேரத்தில் 3 to 4 மணி நேரம் வரை படிப்பீங்க. இது போல் மீதமுள்ள சப்ஜெக்ட்டுக்கும் டைம் கிடைக்கும். நீங்கள் எப்படி படிக்கணும்னா சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு குறைந்த நேரம் மட்டும் படிக்கணும். உங்களுக்கு படிக்க விருப்பமில்லாத சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிங்க. இதனால் உங்களுக்கு படிக்கணும் என்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத சமயத்தில் பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுடைய ஸ்டடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சாதாரணமாக நீங்கள் பேலன்ஸ் ஸ்டடியை ஃபாலோ பண்ணணும். சோஷியல் மீடியா மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க. உங்களுக்கு என்று ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதனால் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஒரு மாதத்துக்கு ஆஃப் செய்யுங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு ஆஃப் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறை ஓப்பன் செய்து மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு அக்கௌண்ட்டை ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கென்று டார்கெட் உருவாகும். எந்த சமயத்தில் படிக்கணும் என்பது தானே உங்கள் சந்தேகம். காலையில் 4 மணி முதல் 6 மணி வரை படிங்க. விடிய காலை எழும்போது மனதில் எந்த குப்பை எண்ணங்களும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். இந்த நேரத்தில் படிக்கும்போது மனதில் ஆழமாக பதியும். காலையில் எழுந்து படிக்கிறது என் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் சின்ன விஷயங்கள் கூட பெரியதாக தோன்றும். 4 மணிக்கு எழுந்து படிக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக மாறுறாங்க. காலையில் எழுந்து படிக்கிறதுனால கஷ்டமாக தெரியக்கூடிய சப்ஜெக்ட் ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் படிச்சிட்ட பிறகு இன்னொரு முறையும் மைண்டில் இருக்கான்னு படித்து பார்க்கணும். நீங்கள் படிக்கும்போது பேராகிராஃபில் முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் பேப்பரில் எழுதி வைங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ அந்த வார்த்தைகளை மட்டும் பாருங்கள். அந்த இம்பார்ட்டண்டான வார்த்தைகளை பார்க்கும்போது நீங்கள் படித்தது எல்லாம் மைண்டுக்கு வரும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு அன்னைக்கு படித்தது எல்லாம் ஞாபகம் வர வைக்கும். நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சா மிஸ் ஆகவும் செய்யும். இப்போ ப்ளே ஸ்டோரில் கூகுள் லென்ஸ்னு ஆப் இருக்குது.
அதில் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் எல்லாம் சேவ் பண்ணலாம். புக்கில் இருக்கிறது அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் காப்பி செஞ்சு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் படித்த நோட்ஸ் எல்லாம் ரிவிஷன் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டினியூவாக 10 மணி நேரம் எப்படி படிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே சொல்லணும்னா யாரும் 10 மணி நேரம் தொடர்ந்து படிக்க மாட்டாங்க. கண்டினியூவாக படிக்கிறது என்பது சாத்தியமில்லை. நீங்கள் சொல்லுவீங்க கிளாஸில் தொடர்ந்து படிக்கிறாங்கன்னு. யாரும் கிளாஸில் தொடர்ந்து படிக்கலை கேட்குறாங்க. நீங்கள் 10 மணி நேரம் எப்படி படிக்கலாம்னா தொடர்ந்து 25 நிமிஷம் படிக்கணும். 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. அந்த 5 நிமிஷத்தில் மியூசிக் கேளுங்க, தண்ணி குடிங்க, நீங்கள் எது வேண்டுமானாலும் படிங்க. எந்த கஷ்டமான சப்ஜெக்டும் காமெடியாக படிங்க. நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் பண்ணும்போது கஷ்டமான சப்ஜெக்ட் ஞாபகம் வரும். அந்த டாபிக் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாபிக் சம்மந்தமான வீடியோ பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள். இது இன்டர்நெட் யுகம். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பயன்படும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னவென்னா 25 நிமிஷம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 25 நிமிஷம் படித்து முடித்த பிறகு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அந்த சமயம் நீங்கள் படித்ததையெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மீண்டும் புக்கை திறந்து பாருங்கள். நீங்கள் படித்ததையெல்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது கஷ்டமான விஷயங்கள் கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது அந்த ஒரு நாளுக்காக தான். அந்த ஒரு நாள் தான் எக்ஸாம் எழுதும்போது கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் மைண்டுக்கு வந்தாவே ஆன்சர் எல்லாம் வரா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் படிப்பு மட்டுமே லைஃப்னு நினச்சிக்காதீங்க, படிச்சிட்டாவும் இருக்காதீங்க. அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் கேம் ஆடுங்க, விளையாடுங்க. நான் சொல்கிற கேம்ன்றது மொபைல் இல்லை, வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட போய் விளையாடுங்க. இந்த மாதிரி விளையாடும் போது உங்கள் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், உங்கள் ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் உங்கள் மைண்டு என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.